அப்பா இங்க இருக்காப்பா. டேய் டேய் எங்க பெரியப்பாங்கடா. எங்க பெரியப்பாங்கடா சொல்றா. உங்க அப்பா என்னடா சொல்றாரு? எங்க பெரியப்பாங்க என்னடா ஆச்சு சொல்றா. பழனி என்னப்பா பண்ற? அப்பனும் மகனும் சேர்ந்து என்னடா பிளான் பண்றீங்க சொல்றா. என்னடா பண்ற நீ? எங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க இவனை? அமைதியா இரு. அவர் எங்க இருக்காருன்னு சொல்றா. கொஞ்சம் அமைதியா இரு. டேய் எங்க அண்ணன் எங்கடா? மாமாக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. மாமா, பெரிய மாமா. அவரை மாமான்னு கூப்பிடுற அதிகாரத்தை உனக்கு யாரா கொடுத்தது? அண்ணே, இந்த கேள்வி உனக்கு ரொம்ப முக்கியமா இப்போ? ஏய், எனக்கு அது ரொம்ப முக்கியம். இங்க பாரு கதிரு, டேய் என் பெரிய அண்ணா உடம்ப பத்தி உங்க அப்பா என்னென்னமோ சொல்றாருப்பா. அத கேட்டதுல இருந்து எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே கையும் ஓடல காலும் ஓடலப்பா. எப்பா நாங்க எல்லாருமே பதறி போய் ஓடி வந்திருக்கோம். எப்பா என்ன ஆச்சுப்பா? எங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே கேன்சரா? இவங்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கிறேன். தள்ளா அண்ணே இரு. என்ன சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டரை பார்க்கணும். உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். உள்ள என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. என்ன எங்க அப்படிலாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காரணம் சொல்லி எங்க அண்ணன் ஏதோ ஒரு அனாதை போய் கூட்டு வருவான். நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா? டாக்டர் பேசுங்க. என்ன பிரச்சனை? இங்க டாக்டர் உள்ள இருக்கிறது எங்க அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன். அவருக்கு என்ன பிரச்சனை, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, அவர் இப்ப எப்படி இருக்காரு டாக்டர்? அண்ணன்னு சொல்றீங்க, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ டாக்டர், எனக்கு இங்க சத்தியமா என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. எங்க பெரியப்பாக்கு என்ன ஆச்சு? என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு உள்ள? டாக்டர் அவருக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? மத்தியானம் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பி வச்சோம். என்னது, முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா? அப்பவே சொன்னோம் இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போங்கன்னு. ஆனா அவரு தான் கேட்கல. இதோ இவர் தான் கூட இருந்தாரு. ஆமா டாக்டர். இப்ப மாமா எப்படி இருக்காரு டாக்டர்? ஹி இஸ் பெட்டர் நவ். சார் அவருக்கு கேன்சர் அதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க சார், அதெல்லாம் உண்மையா? ஆமா, அவருக்கு கேன்சர் தான். என்ன சொல்றீங்க டாக்டர்? செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அதுக்கான சர்ஜரி எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு மெடிசன் கொடுத்து. ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம் டாக்டர். எங்களுக்கு தெரியலையே. என்ன பழனி இது? டாக்டர் 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 என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. டாக்டர், எங்க அண்ணனுக்கு என்னாச்சு டாக்டர்? அந்த மனுஷனுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? என் அண்ணனுக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? மாமா அழுவாதீங்க மாமா. மாமா இப்போ நல்லாதான் இருக்காரு. மாமா சரியாயிடுவாரு. நீங்க அழுவாதீங்க. கதிரு, ஏப்பா ஏப்பா இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிட்ட. மாமா தான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. இனிமேலாவது அவரை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்கப்பா. அது தெரியாம உள்ள மாமா. போய் தப்பா நினைச்சிட்டாங்களே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அண்ணே, டாக்டர் என்னென்ன சொன்னாங்க? அண்ணனை பத்திரமா பாத்துக்க சொல்லாரு. அவர் ஆபத்தான கட்டத்தெல்லாம் எப்பவோ தாண்டிட்டாரு. அவரை நினைச்சு நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். ஏண்டா ஏண்டா யாருக்கிட்டையும் சொல்ல? உனக்கு தெரிஞ்சதும் அது எல்லாருக்கிட்டையும் சொல்றதுல உனக்கு என்னடா வந்துச்சு? ஏண்டா நமக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணி சொத்த ஆட்டை போட பாத்தியா? ஏங்க நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்கலைங்க. உடம்பு சரியில்லாதவரு, அவர் கூட நான் இருக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். டேய், நாங்களா என்ன செத்தானா போயிட்டோம்?
நாங்க பாத்துக்க மாட்டோமா எங்க பெரியப்பாவை? எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேன். யாரு பாத்துக்கிறாங்கன்றது விஷயம் இல்ல, அவரை நல்லபடியா பாத்துக்கணும், அது மட்டும்தான் முக்கியம். சொல்லிருக்க வேண்டியதுதான்டா, அத மறைச்சிட்டு சே, போய் போய் லோக்கலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம். எங்க அண்ணனுடைய வேல்யூ தெரியுமாடா உனக்கு? எங்களுடைய வேல்யூ தெரியுமாடா உனக்கு? எங்க அண்ணனுக்காக எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ணி காப்பாற்ற முடியும். உன்ன மாதிரி லோக்கலை கூட்டி நிறுத்த மாட்டோம். ஏங்க, என் இஷ்டத்துக்கெல்லாம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல. டாக்டர் சொன்ன மாதிரி தான் இப்ப வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிட்டு இருக்கோம். என் வீட்டுல 50 பேர் இருக்கும். எங்க அண்ணனை நாங்க நல்லா பார்த்துப்போம், தலையில தூக்கி வச்சு பார்த்துப்போம். எவ்வளவு கோடி செலவானாலும் உலகத்துல பெஸ்ட் டாக்டர் கூட்டு வந்து அவருக்கு எங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நீ என்ன பாத்துக்கிறது? லோக்கலா கூப்பிட்டு நிறுத்திட்டு டேய், திருட்டு தரமா கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு வந்து நிறுத்தியடா. நான் பேச இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் போதும். இனிமே எங்க அண்ணனை நாங்க பார்த்துப்போம். கிளம்பு, கிளம்புன்னு சொல்றல. எங்க, நான் இங்கே இருந்து நான் மாமாவை பாத்துக்கிறேன். தேவையே இல்ல. ஏண்டா திருப்பி திருப்பி கேக்குறல, திருப்பி சொல்றல. எங்க அண்ணனுக்கு சொந்த பந்தம் எல்லாமே இருக்குடா. நாங்க இருக்கோம். எங்க அண்ணனுக்கு எது வந்தாலும் பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். போ போய் உங்க அப்பனை பாத்துக்க. போ போ கதிரு வாப்பா போ. போ சொல்ல. சரி, நீ கொஞ்சம் அமைதியா இருன. பாப்பா கதிரு, அதான் அண்ணனை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சுல்ல, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நாங்க பாத்துக்கிடுறோம்ப்பா. இல்ல மாமா, நானும் கூட இருக்கேன் மாமா. மாப்ள, நான் சொல்றது சொல்லுங்க கேளு. மாமா, நானும் கூட நான் இருக்கேன் மாமா. பாத்துக்கிறேன்ப்பா. நானும் இங்க தானே இருக்கேன். மாமா, பாத்துக்கோங்க. டேய் போ சொல்டா. எம்புட்டு நேரம் தான் எல்லாரும் இப்படியே உட்கார்ந்துருக்க போறிய? அத்தை, அத்தை, நீங்க உள்ள போய் படுங்க. ராஜி, நீ உள்ள போய் படு. எங்க அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாம நான் எப்படி போய் தூங்குறது? மாமாக்கு எதுவும் ஆகாது, அவர் சீக்கிரம் சரியாயிடுவாரு, நீ அழாதம்மா. நல்ல மனுஷன்டா எங்க அண்ணன். மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவரு. நான் செஞ்ச பல விஷயங்கள் அவருக்கு பிடிக்கலனா கூட நீ நாசமா போயிடுவேன்னு ஒரு தடவை கூட வாயால சொல்லாதவரு. அவருக்கு போய் ஆண்டவன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்க கூடாது. நல்லவங்களுக்கு தானே கோமதி ஆண்டவன் திரும்ப திரும்ப சோதனை கொடுப்பாரு. நீ ஒன்னும் வருத்தப்படாத. ஒன்னே எல்லா சோதனையும் தாண்டி நல்லபடியா திரும்பி வருவாரு. நம்பிக்கையோடு இரு. என்னை யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? இப்பவா? ஆமா, எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும். ராஜிமா, ஃபர்ஸ்ட் நம்ம கதிருக்கு கால் பண்ணி கேட்போம். அங்க என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம். சரியா? கதிர், கதிரி வந்துட்டேன். கதிர், அப்பா எப்படி ராஜி, இருக்காரு? ஒன்னும் இல்லைல்ல? நல்லா இருக்காரா? அவருக்கு ஒன்னும் இல்லைல்ல? ஒண்ணு இல்ல ராஜி, அவர் இப்ப நல்லா இருக்காரு. டேய், நெசமாதான் சொல்றியா? சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலையே. இல்லம்மா, டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? இல்ல நீ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டரே சொல்லிட்டாரு. டேய், நீ இதுக்கடா அவரை விட்டுட்டு ஆஸ்பத்திரியில இருந்து இங்க வந்த? எல்லாரும் பதட்டமா இருப்பீங்கன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்னடா நீ, வீட்டுல இருக்க ஆளுகளை நான் பாத்துக்கிற மாட்டேனாடா? நீ அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே? கதிர், நம்ம வேணா போலாமா? அப்பா போய் பார்த்துட்டு வரலாமா? இப்ப வேண்டாம்,
அங்க எல்லாரும் இருக்காங்க. நம்ம நாளைக்கு போலாம். ம்? ஏண்டா எல்லாரும் இருந்தாலும் பெத்த பொண்ணு இருக்கிற மாதிரி ஆகுமாடா? ராஜிய கூட்டிட்டு போ, நானும் கூட வரேன்டா. இல்லம்மா, இப்போ அங்க போக வேண்டாமா? கதிரு, ஏன் வேணாங்கிற? அங்க ஏதாவது பிரச்சனையா? ராஜியோட சித்தப்பா உன்னை எதுவும் சொன்னாரா? உன்ன அங்க யாராவது இருக்க கூடாதுன்னு ஏதாவது சொன்னாங்களாடா? டேய் கதிரு, சொல்லுடா. எது வந்தாலும் பாத்துக்கலாம். நான் அங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலண்ணே. என்னை கிளம்பி போடான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது முக்கியம் இல்ல. மாமாவோட ஹெல்த் தான் இப்ப ரொம்ப முக்கியம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க வேண்டியது முக்கியம். அது கரெக்டா கிடைக்குதுன்னு நம்ம அமைதியா இருக்க வேண்டியதுதான். அண்ணன், மாமாவுக்காக தானே நீ அம்பட்டு கஷ்டப்பட்ட. அப்புறம் எப்படி அவங்க அத கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்றாங்க? நல்ல விஷயம் என்னைக்கு உங்க அம்மாவோட சின்ன அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கு? அண்ணனுக்கு இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு எப்படா தெரியும்? முதல் முறை ஹாஸ்பிட்டலுக்கு போனப்பவே எனக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஏண்டா நீ யார்கிட்டயுமே சொல்லல? மாமா தான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னாருமா. அதுக்காக அன்னைக்கு எல்லாரும் உன்னை அடிக்க வந்தாங்கல்ல, அப்பவும் வாய மூடிட்டு தான் இருந்தியா? எல்லாரும் சேர்ந்து உன்னை ஜெயில போட பார்த்தாங்கல்ல, அப்பவும் வாய மூடிட்டு தான் இருந்தியா? ஏண்டா அம்புட்டுக்கும் உன்னை பத்தி யோசிக்காம உன் தாய் மாமனை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தியாடா? அதான் நீ சொல்லிட்டியேமா, தாய் மாமன்னு. அம்மா அப்பாக்கு சமமான உறவு அது. அவரை பத்தி எப்படிமா யோசிக்காம இருக்க முடியும்? ஏய், ராஜிமா, ராஜி, ஏய் ராஜி, அழாத. அழாத. ராஜி, இங்க பாரு. எதுக்குப்பா அழுவுற? அதான் உங்க அப்பாக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டான்ல. நீ என்னென்ன பண்ணிருக்க என் அப்பாக்காக, என் வீட்டுக்காக என்னென்னலாம் பண்ணிருக்க. எம்பட்ட வேதனைய தாங்கிருக்க. இப்ப வரைக்கும் நீ வேதனைய தாங்கிட்டு தான் இருக்க. இப்ப எதுக்கு என்ன பத்தி யோசிக்கிற? நீதான் யோசிக்கவே மாட்டேங்கிற, நானும் அதை யோசிக்கிறேனே. இப்ப ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்திருக்கும்ன்ற வரை என்னால கெஸ் பண்ண முடியுது. சித்தப்பாவும் குமாரும் உன்னை என்னெல்லாம் சொல்லி வெளியே அனுப்பியிருப்பாங்கன்னு எனக்கு எல்லாமே புரியுது. ஆனாலும் எங்க அப்பாவை நீ இன்னமும் யோசிக்கிற. அவர் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற. ஆரம்பத்துல இருந்தே நீ அதை மட்டும் தானே யோசிச்சிருக்க. ஆனா நான் தான் எதுவுமே புரியாம எத்தனை தடவை உன்னை கேள்வி கேட்டிருக்கேன். உன்னை சந்தேகம்லாம் கூட பட்டேன். உன் கூட சண்டைலாம் போட்டிருக்கேன். எதுவுமே தெரியாதப்போ கேள்வி கேட்கறது சகஜம்தான். இல்ல, நான் உன்னை புரிஞ்சுக்காம நடந்திருக்க கூடாது. உன் மேல நான் கோவப்பட்டிருக்க கூடாது. சாரி கதிர், என்ன மன்னிச்சிடு. ராஜி, எதுக்கு இப்ப அழுவுற? அழுவாத, அழுவாத ராஜி. நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் ராஜி, அழுவாத. அழாதடி. டேய் ம்? கோமதி, உனக்கு என்ன இன்னும் தூக்கம் இல்லையா? இல்லங்க, தூக்கம் வரல. நீங்க தூங்கல? ஏதோ யோசிச்சுக்கிட்டு எனக்கும் தூக்கம் வரல. ஏங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கதிர் கல்யாண விஷயத்த உங்ககிட்ட மறைச்சதுக்கு எவ்வளவு கோவப்பட்டிய. ஆனா நீங்க மட்டும் எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த மறைச்சிட்டீங்கல்ல என்கிட்ட. மறைக்கணும்ல எல்லாம் கிடையாது. சொல்லக்கூடாதுன்னு உடனே சொல்றப்ப நான் எப்படி சொல்ல முடியும்? சுரேஷும் மதியம் வந்துட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? இம்புட்டு நாளா நீங்க எல்லாத்தையும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்களாக்கும்.
வேற வழிதே இல்லை கோமதி எனக்கு. நானும் உன்னைகிட்ட என்னோட வந்து விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு சொல்லி பார்த்தேன். நான் சொன்னதும் உடனே கேட்கவே மாட்டேன்ட்டாரு. கதிர்கிட்ட கூட சொன்னேன், அவனும் கேட்க மாட்டேன்ட்டார். ஐயோ கடவுளே, அண்ணன் பாவங்க, நல்ல மனுஷன். அண்ணனுக்கு ஏன் கடவுள் இவ்ளோ வேதனையை கொடுக்கணும்? அதே கேள்விதான் எனக்கு. என்ன பண்றது, நம்மளோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருமா? ஏங்க, அண்ணன் சரியாயிடுவார் இல்லங்க? ஏய், அதெல்லாம் சீக்கிரமே சரியாயிருவாரு. மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுவாரு. நீ பார்க்கத்தானே போற. அண்ணியையும் அம்மாவையும் நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் இதை எப்படி தாங்குவாங்கன்னே எனக்கு தெரியலங்க. என்ன பண்றது, தாங்கித்தான் ஆகணும், வேற வழி. ஏண்டி, இந்த கதிர் பேலை பார்த்தியா? கடைசி வரைக்கும் நானா சொல்றது வரைக்கும் என் வாயவே திறக்கலையே. அவனுக்கு அம்முட்டு பிரச்சனை வந்தப்ப எல்லாரும் சேர்ந்து அவனை தொல்லை பண்ணப்ப கூட அவன் வாயை திறக்கவே இல்லையே. அவன் என்னைக்குங்க அவனை பத்தி யோசிச்சிருக்கான்? அவனுக்கு வீட்ல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், இப்படித்தாங்க யோசிப்பான். நம்ம செந்தில கூட கொஞ்சம் சுயநலமா யோசிப்பான். சரவணே, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்த பத்தி யோசிச்சாலும் அவன் இவைய அளவுக்கு யோசிக்கிறது கிடையாது. ஏன் கோமதி, இவன் மட்டும் எப்படி இப்படி இருக்கியா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்து வளர்த்தோமோ அவன் அப்படியேதான் இருக்கான். ஏதாவது கேட்டா ஏருக்கு மாறா பேசுவான். அது உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அவன் மனசு சுத்தங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்து வளர்த்தோமோ அவன் அப்படியேதான் இருக்கான். ஏதாவது கேட்டா ஏருக்கு மாறா பேசுவான். அது உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அவன் மனசு சுத்தங்க. ஏய், அவன் ஏற்கு மாறா பேசுறது எனக்கு பிடிக்காதுன்றது உங்கள்கிட்ட சொன்னேன். என்னடா இவன் அப்படியே என்னை மாதிரி இருக்கானு எனக்கு தோணும். ஆனா அவனோட அப்பன் தானே நானு. ஒரு அப்பனா ஒரு சில விரும்பி எனக்கு இருக்கத்தானே செய்யும். அதை அப்பப்ப அவன்கிட்ட காட்டுவேன். எந்த மாதிரி சூழ்நிலையில அவனை எனக்கு பிடிக்கும் தான். ஆனா ஒரு விஷயம் கோமதி, அவன் எந்த விஷயம் செஞ்சாலும் என்னை பெருமைப்படுத்துறதுக்கு தான் செஞ்சிருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியலான்னு தெரியல. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு விஷயம் அவன்கிட்ட கேட்டேன், உண்மையை சொல்லிடுவோமா வேணாமான்னு. இல்லை, உண்மையை சொல்லிட்டேன்டா நீ எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம்னாட்டு கெஞ்சி பார்த்தேன். அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டானே. நான் கொடுத்த வாக்க காப்பாத்தே தேறி வேண்டு புடிவாதம் பிடிச்சிட்டானே. அவன் ரொம்ப நல்ல வேண்டி. அம்பட்டு நல்லவனா இருந்தா என்ன பிரயோஜனம்? எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவனை தானே முன்னாடி நிறுத்துறாக. எல்லா பழியும் அவன் மேலதானே தூக்கி போடுறாக. அவன் மேல எல்லா பழியும் தூக்கி போட்டாலும் தாய்க்கிட்டு தங்கம்மா வந்து நிக்கிறாள்ல, அதான வேணும். ஆமாங்க. தேவமதி, இனிமேல் யாரும் அவனை எதுவும் சொல்லிட முடியாதுல்ல. சொல்லிதான் பாக்கட்டுமே. அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். அது சரி. ஏங்க, நாளைக்கு போய் அண்ணனை பாத்துட்டு வந்துட்டுமா? இது என்ன கேள்வி இது? தாராளமா போய் பாட்டு வா. முருகா, எப்படியாவது எங்க அண்ணன் இந்த வியாதியில இருந்து மீண்டு வந்துடணும். அப்படி வந்துட்டாருனா முருகனுக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாத, அண்ணன் சீக்கிரமே சரியாயிருவாரு.